உலக புகழ்பெற்ற ஜெர்மன் விஞ்ஞானி ஹெர்மன் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் சோர்ந்துள்ள மூளைக்கு யோசனைகள் வருவதில்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். சமூக உளவியலாளர் கிரஹம் வாலஸ் இதை மேலும் விரிவாக விளக்கி கருத்துக்களையும் ஆய்வு செய்தார். அவர் யுரேகா தருணம் என்று ஒன்றில்லை என்றார் மற்றும் எழுத்தாளர் முடக்கத்திற்கு ஒரு தீர்வையும் வழங்கினார். உங்களுக்கு திடீரென ஒரு அற்புதமான யோசனை வந்து விடாது மற்றும் நீங்கள் யோசனைகள் இல்லாமல் சிக்கி தவித்தால் செயல்முறையை சரியாக பின்பற்றவில்லை என்று மட்டும்தான் பொருள். அந்த செயல்முறை என்ன? இது 4 பகுதிகளை கொண்டது. ஆயத்தப்படுத்திக் கொள்ளல், அடைகாத்தல், ஒளிர்தல், சரிபார்த்தல். ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் போது நீங்கள் ரம்பத்தை கூர் செய்கிறீர்கள். நினைவிருக்கிறதா? பிரச்சனையிலிருந்து நீங்கள் போதுமடா சாமி என விலகும் நிலை அடைகாத்தல். ஒளிர்தல் ஆஹா தருணமாகும். ஆனால் முதல் 2 இன்றி இது நடைபெறாது. சரிபார்த்தல் என்பது நீங்கள் சுய மதிப்பீடு செய்வது, திருத்துவது, இறுதி தொட்டுக்கள் செய்வது மற்றும் சுத்தம் செய்வது.